ஹலோ. பிரேசிங் மூலம் தட்டையான பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் காப்பரில் டீ ஜாயிண்ட் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு வரவேற்கிறோம். செஷனை தொடங்கலாம். இந்த செஷனின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். பனிப்பொருளின் தடிமனுக்கு ஏற்ப சரியான அளவு நாசிலை தேர்ந்தெடுத்து பொருத்தவும், வரைபடத்தின்படி பனிப்பொருளை தயார் செய்யவும், அடிப்படை வெல்டிங் பொசிஷன்களை கண்டறிந்து பிரேசிங்கான தட்டையான பொசிஷனுக்கு பனிப்பொருளை அமைக்கவும், ஜாயிண்ட் மற்றும் ஃப்ளேமின் வகைக்கு ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், OAW-ஐ பயன்படுத்தி டீ ஜாயிண்டை பிரேஸ் செய்யவும், வெல்மெண்டை சுத்தம் செய்து வெல்ட் குறைபாடுகளை பார்வையால் ஆய்வு செய்யவும். பொதுவாக கேஸ் வெல்டிங் என குறிப்பிடப்படும் OAW, அதாவது ஆக்சி அசிட்டிலின் கேஸ் வெல்டிங், ஆக்சிஜன் மற்றும் பொதுவாக அசிட்டிலின் என்ற ஃபியூவல் கேஸ் ஆகியவற்றின் எரிப்பு சார்ந்த ஒரு செயல்முறையாகும். ஆக்சி அசிட்டிலின் கேஸ் ஃப்ளேம் கலவையானது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக தீவிர நிலை காரணமாக பெரும்பாலான கேஸ் வெல்டிங் செயல்முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது வெவ்வேறு ஃபெரஸ் மற்றும் நான் ஃபெரஸ் உலோகங்கள் மற்றும் அவற்றின் அலாய்ஸ் ஆகியவற்றை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. இவை பல்வேறு அடிப்படை வெல்டிங் ஜாயிண்ட்ஸ் ஆகும். பட் ஜாயிண்ட், கார்னர் ஜாயிண்ட், எட் ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட், டீ ஜாயிண்ட். இந்த பயிற்சிக்கு நாம் டீ ஜாயிண்டை பயன்படுத்துவோம். டீ ஜாயிண்ட் 2 துண்டுகள் 90 டிகிரி கோணத்தில் குறுக்கே வெட்டும்போது டீ ஜாயிண்ட்ஸ் உருவாகின்றன. இதன் விளைவாக விளிம்புகள் ஒரு பிளேட் அல்லது காம்பனன்ட்களின் மையத்தில் டீ ஷேப்பில் ஒன்றாக உருவாகின்றன. இரண்டு வகையான வெல்ட் உள்ளன. க்ரூவ் அல்லது பட் வெல்ட் ஜி. ஒரு க்ரூவ் வெல்ட் ஒர்க் பீஸுக்கு இடையில் அல்லது ஒர்க் பீஸ் விளிம்புகளுக்கு இடையில் ஒரு க்ரூவில் செய்யப்படுகிறது. ஃபில்லட் வெல்ட் எஃப். ஒரு ஃபில்லட் வெல்ட் பெர்பெண்டிகுலராக அல்லது ஒரு ஆங்கிளில் இருக்கும் 2 உலோக துண்டுகளை ஒன்றாக இணைக்கிறது. இந்த பயிற்சிக்காக ஃபில்லட் வெல்ட் வகைகளுக்கான வெல்டிங் பொசிஷன்களை பயன்படுத்துவோம். தட்டையான பொசிஷன் 1F என்பது ஃபிளாட் ஃபில்லட்டை குறிக்கிறது. ஃப்ளேம் செட்டிங் என்பது கேஸ் வெல்டிங் அல்லது பிரேசிங்க்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திறன்களில் ஒன்றாகும். ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங் டார்ச்சில் 3 வெவ்வேறு வகையான ஃப்ளேம்ஸை அமைக்கலாம். நியூட்ரல் ஃப்ளேம். ப்ளோ பைப்பில் ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் சம விகிதத்தில் கலக்கப்படுகின்றன. ஆக்சிடைசிங் ஃப்ளேம். கேஸஸ் நாசிலிருந்து வெளிவரும்போது அசிட்டிலின் மீது அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டுள்ளது. கார்பரைசிங் ஃப்ளேம். இது ப்ளோ பைப்பில் இருந்து ஆக்சிஜன் மீது அதிகப்படியான அசிட்டிலினை பெறுகிறது. ஃப்ளேமை தேர்வு செய்வது வெல்ட் செய்யப்பட வேண்டிய உலோகத்தின் அடிப்படையிலானது. இதற்கு தேவையான கருவிகளை பட்டியலிடலாம்.
gas welding torch with hoses, valves, pressure regulators, flashback arresters and cylinders, steel rule, files of various grades, hacksaw blade with frame, bench vise, tri-squire, cleaning agent, steel wire brush, vernier height gauge, spark lighter, chipping hammer. பிரேசிங்கான ஒர்க் பீஸ் தயார் செய்வது பற்றி இப்போது விவாதிப்போம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் பரிமாணங்களை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ஒர்க் பீசஸ் இரண்டையும் ஃபைல் செய்யவும். எம்எஸ் மற்றும் காப்பர் ஷீட் இரண்டையும் 150 mm into 50 mm அளவுக்கு மார்க் செய்து வெட்டவும். டிஃபரண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளில் ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism மற்றும் perpendicularity இருப்பதை உறுதி செய்யவும். ஆயில், கிரீஸ், பெயிண்ட் போன்றவற்றை நீக்க diluted hydrochloric acidுடன் சர்ஃபேஸை சுத்தம் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி இரண்டு ஷீட்டையும் சுத்தம் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி எம்எஸ் ஷீட்டின் நடுக்கோட்டை மார்க் செய்யவும். கிளாம்ப்ஸ் மற்றும் சப்போர்ட்டை பயன்படுத்தி டி ஜாயிண்டை பெற வெல்டிங் டேபிளில் உள்ள ஷீட்ஸை சீரமைக்கவும். சேஃப்டி ஆடைகளை அணியவும். ஹெல்மெட், ஏப்ரான், க்ளோவ்ஸ், ட்ரவுசர்ஸ், பூட்ஸ். நாசில் தேர்வு வெல்ட் செய்யப்பட வேண்டிய தட்டு தடிமன் அடிப்படையிலானது. 2 mm ஷீட் தடிமனுக்கு நாசில் நம்பர் 5 தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ரெகுலேட்டர்ஸில் அசிட்டிலீன் மற்றும் ஆக்சிஜன் அழுத்தத்தை 0.15 kg ஃபோர்ஸ் per ஸ்கொயர் சென்டிமீட்டர் என அமைக்கவும். ஃப்ளக்ஸ் என்பது தேவையற்ற ரசாயன நடவடிக்கைகளை தடுக்க வெல்டிங்க்கு முன்னும் வெல்டிங் செய்யும் போதும் பயன்படுத்தப்படும் ஒரு ஃபியூசிபிள் கெமிக்கல் காம்பவுண்ட் ஆகும். போராக்ஸ் என்பது பயன்படுத்தப்படும் ஃப்ளக்ஸ் ஆகும். ஜாயிண்ட் உருவாக்க உதவுவதற்கு சேர்க்கப்படும் பொருள் ஃபில்லர் அல்லது கன்சியூமபிள் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்பார்க் லைட்டரை பயன்படுத்தி டார்ச்சை பற்ற வைக்கவும். ஜிங்க் ஆவியாவதை தவிர்க்க சிறிதளவு ஆக்சிடைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். பெர்பெண்டிகுலாரிட்டியை உறுதி செய்யும் வகையில் 6 இடங்களில் பனிப்பொருளை டேக் செய்யவும். இப்போது நாம் எம்எஸ் ஷீட்டில் காப்பரில் டி ஜாயிண்ட் பெறுவதற்கான பிரேசிங் செயல்முறை பற்றி விவாதிப்போம். பிரேசிங் என்பது 650 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் செய்யப்படும் ஒரு உலோக இணைப்பு செயல்முறையாகும்.
பிரேசிங்கில் கேபிலரி செயல்பாட்டின் மூலம் அருகருகே நெருக்கமாக உள்ள இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையே ஃபில்லர் அலாய் பாய்கிறது. வெல்டிங் லைனுடன் 60 டிகிரி டு 70 டிகிரிஸ் நாசில் கோணத்துடன் வலதுபுற விளிம்பில் பனிப்பொருளுடன் ப்ளோ பைப்பை பிடிக்கவும். ஃப்ளேம் கோனின் தூரம் சர்ஃபஸில் இருந்து 1.5 mm முதல் 3 mm வரை இடதுபுறமாக சுட்டிக்காட்டுகிறது. பிரேசிங்கின் போது வெப்ப இழப்பை குறைக்க காப்பர் ஷீட்டை நோக்கி ஃப்ளேமை பிடித்துக் கொள்ளவும். ஃப்ளேமை பயன்படுத்தி ஃபில்லர் ராடை ரெட் ஹாட் ஆக்கும் வரை சூடாக்கவும். ஹாட் ஃபில்லர் ராடை நனைத்து தூள் வடிவில் ஃப்ளக்ஸை பயன்படுத்தவும். பின்னர் ஜாயிண்டின் இரு முனைகளிலும் பிரேசிங்கை தொடங்கவும். 1.6 mm விட்டம் கொண்ட பிராஸ் ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். ஒரு பக்கத்தில் ஜாயிண்டை முடிக்க முழு நீளத்தில் ஃபில்லர் உலோகத்தை டெபாசிட் செய்யவும். டி ஜாயிண்டின் மறுபுறமும் அதையே செய்யவும். ஃப்ளேமை அணைத்து ப்ளோ பைப்பை தண்ணீரில் தணிக்கவும். வெல்ட் சர்ஃபஸை ஒரு சிப்பிங் ஹேமர் மற்றும் வயர் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்யவும். பனிப்பொருளை மெதுவாக தணிக்கவும். பர்ன் ஃப்ளக்ஸ் அதாவது ஸ்லாகை அகற்ற சூடான நீருடன் பனிப்பொருளை சுத்தம் செய்யவும். ஃபியூஷன் ரன்ஸின் சீரான தன்மைக்காக வெல்ட்மெண்டை ஆய்வு செய்வோம். நாம் கற்றுக்கொண்டதை ரீகேப் செய்வோம். பனிப்பொருளின் தடிமனுக்கு ஏற்ப சரியான அளவு நாசலை தேர்ந்தெடுத்து பொருத்தவும். வரைபடத்தின்படி பனிப்பொருளை தயார் செய்யவும். அடிப்படை வெல்டிங் பொசிஷன்களை கண்டறிந்து பிரேசிங்குக்கான தட்டையான பொசிஷனுக்கு பனிப்பொருளை அமைக்கவும். ஜாயிண்ட் மற்றும் ஃப்ளேமின் வகைக்கு ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். OAW பயன்படுத்தி டி ஜாயிண்டை பிரேஸ் செய்யவும். வெல்ட்மெண்டை சுத்தம் செய்து வெல்ட் குறைபாடுகளை பார்வையால் ஆய்வு செய்யவும். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.